நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏன்னா என்னாலேயே கொஞ்ச நேரத்துக்கு நம்ப முடியல. நான் அப்படியே வாக்கன் லிஃப்ட்டில் இங்கே வந்துட்டேன்னா, இங்கே வந்து சிலவங்களை இறங்கி அதை சிலவங்க ஏதோ ஒன்று அங்கே வந்து இறங்கி அவர் கூட சரி அவர் அந்த பக்கம் போட்டோம் நான் இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னு வரேன். இந்த பக்கம் தான் மிசோரம். நான் அப்படியே போகிறேன், கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்புறம் லிஃப்ட்டு கேட்டு போகலாம் அப்படின்னு தான் ஒரு டீ கடை ஒன்று இருந்தது. சரி ஒரு டீ ஒன்று போட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த கடை உள்ள போனேன். கடை உள்ள போயிட்டு இந்தமாரி டீ கித்தனை ரூபாய் எல்லாம் பேசிவிட்டு அவங்க கேட்டாங்க எங்க ஸ்பீக், ஏன்னா நம்ம லாங்குவேஜ் பேசும்போது கேட்பாங்கள்ல யார் எங்கே என்னென்னு, அதுமாதிரி கேட்டுன்னு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்தமாரி நான் இந்தமாரி போகிறேன். எனக்கு ஹாப்பினஸில் ஒலருன்னுக்கிறேன். நான் இந்தமாரி போகிறேன், நாம் டான்ஸர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னோம் பேர் தான் சொன்னேன் நான். ரோமினி ஐநோ ஐ எம் ஃபாலோயிங் யூ எப்பட்றா இது இல்லை இது சரி வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்லுது போல் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா அதுக்கப்புறம் எடுத்து காட்டிட்டு ஸ்டன்னு கொஞ்சம் நேரத்தில் நான் எந்த வீடியோ அப்படின்னும் போது ஓசே படையப்பா அந்த ரஜினி சூப்பர் ஸ்டார் எங்கேயா இருக்க நீ எங்கே இருந்தோம் எனக்கு நல்லது பண்ணுறியா யாரும் செம்ம ஹாப்பி. நான் வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கிறேன். ஹாப்பி போங்கடா டே, இதுக்கு மேலே எனக்கு நடா வேணும். அஸ்ஸாம்லேயே நம்மளுக்கு ஃபேன்ஸ்டா போடா, ஜாலியாக இருக்குது. இதான் உலகம் நிறைய ஆச்சரியங்களை எனக்கு அப்படியே எடுத்து தெளிச்சிக்கிட்டே இருக்குப்பா. செம்ம ஜாலியாக இருக்கேன் நான். அப்படியே அந்த வைப்லேயே இன்னும் 100 கிலோமீட்டர் கூட நான் நடந்து போவேன். மக்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்லேயும் லவ்லேயும் நான் போயிட்டு வரேன். கண்டிப்போம் ஜாலியாக இருக்குது. இனி நான் உறதா இல்லை. ஐயோ என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, சிரிச்சிக்கினே வரேன். பார்க்குறவங்களாம் நான் லூசுன்னு நினச்சிப்பாம்பல இது அந்த பொண்ணு. ஐயோ நான் என்னடா சொல்கிறது, நான் அப்படியே நான் ஃபுல்லாக சொல்கிறேன் நான் அந்த இதுன்ட்டு. சும்மாயா நமக்கு ஐயோ படையப்பனோட அருள் இது வரைக்கும் வந்து பாஞ்சிட்டு இருக்குதுடாப்பா. என்ன நடந்ததுன்னா அங்கேருந்து அதான் அவரை விட்டு அப்படியே வந்தோன்னே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் நடந்தது நிறைய நடந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சுது. நான் வந்தேன் இந்தமாரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் ஃபஸ்ட்டு கேட்டேன். அது வந்து அங்கே இல்லைன்ட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், சிகரெட் தான் கேட்டேன், ஷிஃப்ட்டு சிகரெட் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. டீயும் குடிக்கலான்னு தான் போனேன். ஆப்போசிட்டில் அந்த கடையில் வந்தோன்னே இந்தமாரி சிகரெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா விச் ஒன்னா ஷிஃப்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஷிஃப்ட்டு நோ அப்படின்னா சரி உங்களுது என்ன இருக்குது அப்படின்ட்டு இங்கிலீஷில் கேட்டேன். யூ வாண்ட் வாட் சிகரெட் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து கோல்ட் ஃப்ளாக் அப்படின்னாங்க. கோல்ட் ஃப்ளாக் சரி ஒன் சாய் கோல்ட் ஃப்ளாக் அப்படின்னு கேட்டு கடை உள்ளே போனோன்னா அந்த பொண்ணு கத்திச்சு அப்படின்ச்சு. நான் அலர்ட்டை கொண்டாடத்தில். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு பின்னாடி ரோட்டில் போயிருந்தோம் யாரையோ கூப்பிட்டுச்சு போல். நான் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். அவங்க என்னை பார்த்து சிரிக்க, நான் அவங்கள பார்த்து சிரிக்க, ஒரே சிரிப்பாக சிரித்து என்னை சீரக அடித்தான்ற மாதிரி ஒரே காமெடி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கேட்ட உடனே தான் பேசணும். நம்ம பேசுகிறது லைட்டாக தானே பேசுவோம், நம்ம பியூராலாம் பேச மாட்டோம். பார்க்க ஃபாரினர் மாதிரியும் கிடையாது, இது அக்யூஸ்ட் மாதிரி தான் இருக்கிறோம் லைட்டாக. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருப்போம் கலையா, அதனால் பிரச்சனை கிடையாது. இந்தமாரி கேட்கணுன்னா எங்கேருந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் கேட்கும்போது நான் சொன்னேன் இந்தமாரி வரேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் நானே தான் சொல்லிக்கினேன். நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி வந்து ஒரு விளாக் எடுக்கிறேன், யூடியூப் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லும்போது நானே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பெருமை சொல்லிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு. நம்ம டேலண்ட்டை நம்ம சொல்கிறது தப்பு இல்லை, அதுமாரி நானும் சொல்லிக்கிறேன். நான் வந்து டான்ஸர் இன் தமிழ்நாடு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் இருக்குது. ஏன்னா இதுவில் நம்மளது சப்ஸ்கிரைப் கம்மி யூடியூப்பில். அதை பார்த்துட்டு அவங்க நம்மளை டம்மியாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு நட்பு ஆசையில் நான் வந்து சொன்னேன். இதுமாரி இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணுவேன். அதுமாதிரி அங்கே இருக்கிற தமிழ் சேனல்ஸ் அங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இங்கிலீஷில் சொல்லும்போது ஐடி நேம் கேட்டாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஐடி நேம் கேட்டு ரோமியோ டான்ஸர்னு தான். ரோமியோ ஆல்ரெடி ஐ ஃபாலோ யூ அப்படி இப்படின்றாங்க. ஏங்க கரெக்டாக அனதர் அக்கௌண்ட் வேறு பீப்புள் பேசு அப்படின்றாங்க. ஏதோ தத்தாக்கா புத்துக்கான்னு பேசுகிறேன் இங்கிலீஷில். இல்லை யூ கமல் ஐம் ஆல்ரெடி யூ விச் ஒன் காட்டுறாங்க. பார்த்தா ஃபாலோவில் தான் இருக்குது அந்த அக்கௌண்ட்டு. அப்புறம் எந்த வீடியோ ஏதோ பார்த்துட்டு அப்படி இது பண்ணோன்னா அந்த படையப்பா வீடியோ எடுத்து காட்டி ஃபுல் ஹாப்பி. எப்பா என்னன்னா என்னத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. செம்ம ஜாலி. நான் சீக்கிரமாக இதே வைப்பில் மிசோரம் போய் சேர்ந்துடுறேன். அங்கே இருக்கிற இந்திக்காரங்கள்லாம் வர வழியிலலாம் வந்து
அவங்க கேட்கும்போது அப்போ தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஃபாலோவில் இருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு ஒரு அன்பு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறது இது பண்ணுறது. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, டேய் என்னை யாருன்னா எதனா சொல்லிட்டு போங்கடா, எனக்கு பிரச்சனையே கிடையாதுடா. என்னை பிடிச்ச மக்கள் ஒரு இடத்துல ஏதோ 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 ஒரு இடத்துல நான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன். அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவே போதும். நீ அவன் எதனா நீ எதனா பேசிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு டான்ஸர்டா. இப்போ தானே நான் ஒரு டான்ஸருன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுற நாளே இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டான்ஸர், நம்ம டான்ஸ் வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த லைக்லாம் போவோம், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே தெரிஞ்சதில்லை. இந்த மாதிரி போகும்போது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒரு இடத்துக்கு வந்து அது அவங்க பார்த்து கேட்டு அவங்க நம்மளை ஆல்ரெடி நம்மளை தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது, இப்போ தமிழ் ஆளுங்க நம்மளை தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்லாம், வேறு ஒரு மொழி வேறு ஒரு இடம் அவங்க நம்மளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது பயங்கரமான ஒரு பயங்கரமான ஃபீல். இப்போ நான் சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே இல்லை. ஜாலியாக இருக்குது. நான் அப்படியே நடந்து போகிறேன். நான் இவருங்க ஃபுல்லாக மலை காடு நான் போகிறேன். ஐயோ அதை பாருங்க, கர்த்தரே வந்து நிற்கிறாரு, கை காட்டுறாரு. நீ வாடா மகனே, என் பிள்ளையே வந்து என்னை சேருன்றாரு போல். ஐயா வரமே ஐயா, சீக்கிரம் வந்துடுறேன் ஐயா. ஆசீர்வதிக்கிறார். 2 கையை இப்படி காட்டுறாரு. அவன் இப்போ ஜாலியாக இருன்றாரு போல். ஓகே, விட்டா நான் பேசிக்கினே இருப்பேன். இன்னும் 1 மணி நேரம் கூட எடுப்பேன் வீடியோ. ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் இதோட கட் பண்ணேன். அந்த ஹாப்பியோடு அப்படியே போகிறேன். அங்கே ஃபுல் சிவன் துணை, திருப்பி கர்த்தரை நோக்கி போனேன் கிறிஸ்மஸ் துணை, ஐயோ அடுத்தது முஸ்லீம் துணை, அடுத்தது புத்த துணை, அப்படியே ஒரு இதுவாக அப்படியே போய்க்கினே இருக்கிறேன்டா நான். போங்கடா, இதுக்கு மேலே சந்தோஷம் நம்மளுக்கு வேணும். இது போதும்டா, எனக்கு இது போதும். நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அதுவே ஒரு லோக்கல் ஸ்லாங்காக பரவாயில்ல, இப்படின்னா வந்துட்டு போட்டோம். அப்படி தான் பேசுவேன். ஜாலியாக இருக்குது. ஓப்பன் டாக்கு தான் நம்மலாம். சரி நான் போகிறேன். பாய் 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 பாய். படையப்பா ஸ்டைலே பாய் உங்களுக்கு. பார்த்தீங்களா, என்ன மாதிரியே ஹெல்ப்னு கத்தினுக்குது. ஐ வில் ஹெல்ப் யூடா, கம்முடா இருடா வரேன்டா. எப்பா இருடா, குதிக்க முடியலடா, பேக் வச்சுனுக்குறேன்டா. அப்பா இவனை காப்பாற்றலான்னு வந்தா என் தலையிலே ஏறுறான் இவன். பட்டு கையிடம் கொடுத்தா காலில் வைப்பான் தலையிலன்ற போய் இருடா, என்னால் ஏற முடியலடா, பேக் வெயிட் ஆகுதுடா. இருங்க நான் ஏறிடுறேன். டேய் ஃபோனை என்ன பண்ணுகிற போயிட்டு வா உன்னை கூப்பிட்டு போகிறேன். வா, இந்த சேஃபான இதெல்லாம் ஒரு இடத்துல விட்டு போகிறேன். இங்கே இருந்தா வேலைக்கு ஆகாது. பார்த்தீங்களா, அது உள்ள நின்றுன்றான். என் காதில் அது ஹெல்ப்னு விழுந்துச்சு. ஆனால் உங்கள் காதில் வேறு மாதிரி விழுந்துருக்கும். அப்படிலாம் கிடையாது. எதுவும் டபுள் மீனிங் எதுவும் யோசிக்காதீங்க. இவன் வந்து ஒரு நல்லவன் பாருங்க, உதிர்ந்து உடம்புலாம். ஆமாம், போகிற வழியில் ஒரு சேவையை பண்ணிட்டு போவோம். டேய் எனக்கு சேவை பண்ணுறதா சேவிங் பண்ணுற மாதிரிடா. எங்கடா ஏறா? சரி உட்கார போறியா? இங்கே உட்காந்துக்கடாப்பா. ஆஹா, நீயாவது என் துணைக்கு கீரியே. வா கொஞ்சம் தூரத்துக்கு என் கூட. எங்கடா பூடுற? உள்ளே எங்கடா பூடுறான் இவன்? ரொம்ப ஆபத்தான ஆளாக இருக்கிறாங்க. வா ஐ வில் ட்ராப் யூ. ஐ வில் ட்ராப். டோன்ட் பேனிக். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? எனக்கு பூனை பாஷை தெரியாதா? ஐ வில் ட்ராப் மியா. ஓகே, சேஃப்டி பிளேஸ். கீராத. சரிங்க, இவனை நான் பத்திரமா எதனா ஒரு இடத்துல விட்டு கீறடா. நான் இவனை எங்கன்னா ஒரு சேஃபான ஒரு இடத்துல விட்டு உங்களை கூப்பிட்றேன். உன்னை இருடா. இப்படி ரோட்டுக்காக இருந்தாமல் இந்த பக்கத்தில் இருந்து எடுத்துன்னு வந்து விட்றேன். உன்னை ஒழுங்கு மரியாதையாக போயிடு. அம்மா ஐயோ, இந்தா இங்கே விட்றேன். அங்கே பசங்களாம் விளாட்றாங்க. அங்கே போயிடு. ரோட்டுக்காக வராத, செத்து போயிடுவேன். டேய் என் பின்னாடி வராத, போடா. வராதடா, நான் போகிறேன்டா. உன்னை அதுக்கப்புறம் வச்சுருந்து என்ன பிரச்சனையாக போகுதுடா. பாய். எங்கள் பின்னாடியே வராங்க அவன். டேய் என்னடா பண்ண சொல்கிற? நான் போகிறேன். டே என்னடா இப்போ விளாட்றியா? மண்ணாயிட்டியாடா டேய். எங்கே விளாட்றாங்க அவன்? என்னடா விட்டு போகவும் மனசு வர மாட்டேந்தடா எனக்கு. டேய் இருடா, உன்னை இந்த உங்கள் ஊருக்காரங்க யாருன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். வெயிட். ஐயோ
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் லிஃப்ட்டு கேட்கணும்டா. நான் நாளைக்குள்ளே போய் சேர்ந்துடணும்டா. அப்போ தான்டா என்னால் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும். ஜீசஸ் என் கண்ணில் தான் காட்டணும் இவனை. என்னால் இவனுக்கு நல்லது நடக்க போகுதுன்றீங்க. நான் எந்த இடத்துல விட்றது எனக்கு தெரியலையே. சரி வா, கூட வர வரையும் வா. ஏன்னா மக்கள் இருக்கிற இடத்துல, வீடுங்க இருக்கிற இடத்துல விட்டு போகிறேன். அது என்ன பண்ண முடியும்? எங்கே விட்டாலும் என் பின்னாடியே வராங்க. அங்கே ஒரு வீடு இருந்தது, விட்டேன் என் பின்னாடியே ஓடிடுறான். ஒன்று பிடிச்சது விடாது பின்னாடி. ஒன்று பிடிச்சது விடாது பின்னாடியே ஏறி உக்காந்துக்கன்ற மாதிரி என்னை விடவே மாட்டேறான். என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. நான் போகிற வரையும் போகிறேன். வீடுங்கள்லாம் எங்கன்னா இருந்ததுன்னா, பூனிக்கு எந்ததுனா இருந்துங்கன்னா அதுவும் கூட சேர்த்து விட்டுறேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. காதெல்லாம் கிடைக்காத. சாவச்சிரும் ஒன்று. யோசிச்சு நானே ஒன்று சாவச்சிருவேன்ற பற்றி அது தப்பு. சரிடா, அவளை அடிக்க மாட்டேன், சும்மா காமெடிக்கு சொன்னேன். எதுவும் பண்ணல. நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேன். அதெல்லாம் போக முடியும் நம்மளால். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிடா என்கிட்ட கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லைடா. பிஸ்கெட்டு கூட இல்லை, அதெல்லாம் கொடுப்பேன். சரிவா, போகிற வரையும் போகிறேங்க. எங்கே விட்றதுன்னு தெரில. 2 இடத்துல விட்டேன், திருப்பி பின்னாடியே ஓடியாடுறான். நான் போகிற வழியில் வேறு எதனா வீடுங்களாம் வந்து அந்த இடத்துல பூனிங்க இருந்ததுன்னா அவங்க டீம் கூட சேர்த்து விட்டுறேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. இதாங்க என்னால் பண்ண முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய். அவ்வளோதான். பத்திரமா இங்கேயே இரு. பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன், கம்முன்னு சாப்பிடு. என் தம்பி எனக்கு 200 அமிச்சான். அதில் உனக்கு ஒரு 20 ரூபா மொய் வச்சிட்டேன். இவங்க தான் உன்னை டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. இவங்க பின்னாடி சுற்றி இருக்குது. ஓகே பாய். தேங்க்யூ. வெற்றிகரமாக அவனை ஒரு இடத்துல பாதுகாப்பாக விட்டாச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று கற்றுக்கினேன் அசாமியில். தேங்க்யூ, நன்றி, தன்யவாத். தன்யவாத்னா ஹிந்தி, தேங்க்யூனா இங்கிலீஷு, நன்றினா நம்ம தமிழ். அப்புறம் குப்லே சிவா அசாம் மொழியில் வந்து நன்றினா குப்லே சிவா. ஓம் நமச்சிவா. எல்லாத்துலேயும் சிவாகராப்பா. சேர்த்தாச்சு. வாக்கிங் போகிறோம். லிஃப்ட்டு கிடச்சதுன்னா போவோம், இல்லைன்னா நடந்தே போவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்திக்கிறேன். அன்பர்களே நான் நடந்து வந்துட்டு ரொம்ப நேரமாக அந்த அசாம் மக்கள் எனக்கு வந்து லிஃப்ட்டே கொடுக்கல. நானும் அந்த ஒரு வைப்பில் இருந்தேன்ல, இன்ஸ்டாகிராம் அந்த ஃபாலோவரை பார்த்துட்டு ஐயோ அந்த வைப்லேயே வந்து நடந்து வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கேட்கல, அதுக்கு மேலாம் காலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நடந்து போகலான்னு வரும்போது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் सूरज सपोर्ट का भाई को still subscribe like share and like comment या सूरज जी को வந்து भाई बिना पैसे का ट्रैवल कर रहे हैं, बिना पैसे का कहीं पैदल चल रहे इतने दिनों से. तमिलनाडु से यहाँ तक पैदल आए मेघालय में. You speak clearly. Shy no video. What? Okay, go bro. follow back now. இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ. இருங்க நான் வரேன். உங்கள் பாருங்களேன், மேகாலயா வந்து உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த ஃபோனில் சரியாக தெரியல, அந்த சூரியன் மறைச்சுக்குது. அதுலேருந்து ஒரு ஒளி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வருது, அருள் விழுகிற மாதிரி. ஆனால் செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நான் ஒன்று லிஃப்ட்டு தான் எவன் தரமாட்டான். 10 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்துட்டேன். லிஃப்ட்டு தான் எவன் தரமாட்டான். ஆனால் இடம் ஒரு நல்ல இடம். என் மைண்டு எப்படி இருக்குதுன்னா, லிஃப்ட்டு கேட்டு போகும்போது அந்த ஜன்னல் வழியாக பார்த்துன்னு இருக்கும்போது சரி இறங்கி நடந்து போகலாமோ, நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் நடந்து போகும்போது லைட்டாக வலிக்குதா, அப்போ வந்து கேட்குறா வண்டி கிட்டி வச்சதுல ஏறி போயிடலாமா அப்படி தோணுது. ஏன் அந்தமாரி தோணுதுன்னு தெரில, மாற்றி தோணுது. ஆனால் நம்ம வேறு வழி கிடையாது, நடந்து தான் போய் ஆகணும்னு இன்றைக்கி எழுதிதுன்னா நடந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. பார்க்கலாம். எப்பா ஏசப்பா, இந்த பிள்ளைக்கு ஒரு வழியை காட்டுப்பா. ஐயா சிவன் என்னை கூப்பிட்டு வந்து பாதி தூரம் விட்டார். அவரை பார்க்கறதுக்கு போனேன், அவர் ஒரு அருள் கொடுத்துட்டாரு. உங்களை பார்க்க வரது கொஞ்சம் கடினமாக இருக்குது. பாதை யாத்திரை மாரி போக வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் கூட இருந்து துணைக்கு நல்லா பார்த்துங்க. அதை பாருங்க, காலகாலமாக உங்களை காதிலேயே தொங்க விட்டுனுக்கிறேன். நான் என் காது கிட்ட வச்சுக்கின்னு உங்கள் வார்த்தைகளை கேட்டுன்னு என் கூடயே வச்சுருக்கிறேன். சீக்கிரம் இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்து அந்த கிறிஸ்மஸை கொண்டாட வைங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே தான் போய் சேருவோம் போல். பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு வழி கொடுக்குறாரா இல்லை என்ன பண்ணுறாரு.
கத்தரையே நீ பாடு சக்கரையே வராதுன்ட்டு பாட்டு பாடினே தான் வரேன் உங்களை தேடிக்கின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றுங்க கத்தரே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, இந்த பிள்ளையை ஜெபித்து விடுங்கள். சீக்கிரம் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன். நானாலும் சரி, கிறிஸ்மஸே முடிஞ்சாலும் சரி, நாங்கள் வந்து நான் சர்ச் இருந்ததுன்னா உங்களை பார்த்துட்டு வேண்டின்னு தான் போவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், அவ்வளோதான், சில் தான். இந்த வருஷம் நடந்து வரேன், அடுத்த வருஷம் ஃப்ரீயாக கார்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின்லேயாவது நான் வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்குதாண்ணா. இது பாருங்க சூப்பராக இருக்குது. கேமரா குவாலிட்டினாலேயே எனக்கு தெரியல, ஆனால் லைவாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேனே, அந்த நேபாள் படம், அந்த ஹிந்தி ஆட்கள் அவங்க படம், அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த இடம்லாம் பார்த்துக்கிறேன். அந்த பாட்டு சீன்லாம் வரும்ல, அப்போது இப்போ தான் ரியலாக பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே எனி டைம் ஏசிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏசியில் வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். சீக்கிரம் வரேன், வந்து சேர்றேன். காத்துருங்க மக்களே, போயிடுவேன். எப்படி இருந்தாலும் யார் என்ன இறக்கி விட்டாலும் என் கால்லேருந்து என்ன மீன்ஸ் என்னோடய கால் அதுலேருந்து என்னை இறக்க முடியாது. ஏன்னா அது எந்து நான் நடந்து போய்கினே தான் இருப்பேன். போகிறேன், சீக்கிரம் போகிறேன். எனர்ஜி கொடுக்குது உள்ள இது வருது. மிஸ்டர் ரோமியோ படத்தில் அப்பப்போ பொருள் சொல்லுவா போல. அப்படியே இருப்பேன் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக. நல்லா தெரியுது. நான் நல்லா இயற்கையை ரசிச்சு வரேன். என் கண்ணு அப்படியே வந்து நீங்களும் வாங்க, இயற்கை ரசிங்க. எப்படியோ ஒரு 50 किलोमीटर கிராஸ் ஸ்டேஜு. மேரா தேவ தூதுவன், மேரா தேவ தூதுவன், அந்த தேவனையே வைத்த தேவ தூதுவன் அங்கே வந்து சூப்பராக கூட்டிட்டு வந்து இதை பாருங்க. ஒரு சாய் கூட ஏதோ கேக்கெல்லாம் வேறு இருக்குது. ஃபுல் ஸ்பான்சர்டு. நான் சாப்பிட்டு வரேன். கண்ணெல்லாம் அப்படியே அன்பில் கண்ணு அப்படியே இதுவாக இருக்குது. வரேன். என்னை அங்கேருந்து என் தேவ தூதுவர் என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டாப்பல. ஃபுல் ஸ்பான்சரு, சாய் பிஸ்கெட், ஃபுல் ஸ்பான்சர். நேம் ஏபாக். ஏபாக். நேம் இஸ் ஏபாக். சரி பாய். ஓகே ஓகே. அங்கேருந்து வந்து நம்ம டீ கடையில் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ அண்ணன் தான் ஃபுல்லாக வந்து லாங்குவேஜ் காசி லாங்குவேஜ் நினை. அண்ணா ஹிந்தி அச்சா. ஐயோ நான் ஏன் உங்ககிட்ட ஹிந்தியில் பேசுகிறேன்னு தெரில. அவர் தான் வந்து எனக்கு வந்து ஹிந்தியில் அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி லிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு இந்தமாரி பையன் வந்துக்கிறான், இந்தமாரி கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி ஹிந்தியில் பேசி அண்ணன் தான் என்னை வந்து இது பண்ணது. ओके बोला ना, मैं बोल रहा हूँ इनका मैं हेल्प कर दे रहा हूँ. कोई गाड़ी आएगा तो मैं इसको बैठा करके मैं भेज दूंगा कोई गाड़ी वाला लोरी वाले के साथ, ठीक है. क्योंकि इनका मैं भाषा समझता हूँ, मैं बोल नहीं पाता हूँ क्योंकि हम लोग तो बंगाल का हैं, उसीलिए नहीं समझता हूँ, बोल नहीं पाता हूँ. ओके मेरा गुड बाय या बैड बाय? गुड बाय. टेल समथिंग फॉर मी हिंदी. ओके ओके हाँ, टेल समथिंग फॉर हिंदी मी. आप इंग्लिश हम हिंदी. ठीक. ओके 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 ओके.
அவர் தான் கொஞ்சம் ஹிந்தி வெறியர் அவர்.